ஜாதிகளின் வம்ச வரலாறு. பெரும் ஜலப்பிரளயத்திற்கு பிறகு தேவன் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பூமியை மீண்டும் நிரப்பச் செய்தார். நோவாவுக்கு 3 மகன்கள் இருந்தன: சேம், காம், யாப்பேத். இந்த மூவரின் சந்ததிகளிலிருந்தே பூமியின் அனைத்து ஜாதிகளும் உருவானதாக ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் விளக்குகிறது. யாப்பேத்தின் சந்ததி. யாப்பேத்தின் மகன்கள் கோமர், மாகோக், மாதாய், யாவான், தூபால், மேஷேக், ஈராஸ். இவர்கள் வடநாடுகளிலிருந்து கடற்கரை பகுதிகளிலும் குடியேறினர். யாவானின் சந்ததிகளில் தீவுகளிலும் கடலோர பகுதிகளிலும் பரவி வாழ்ந்தனர். ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் மொழியுடனும் தங்கள் தேசங்களுடனும் தனித்தனியாக வளர்ந்தன. காமின் சந்ததி. காமின் மகன்கள் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான். கூஷின் சந்ததியில் நிம்ரோத் என்பவன் முக்கியமானவன். நிம்ரோத் பூமியில் முதல் வீரனாகவும் வல்லமையான வேட்டைக்காரனாகவும் விளங்கினான். அவன் ராஜ்யத்தின் தொடக்கம் பாபேல், ஏரேக், அகாத் போன்ற நகரங்களாக இருந்தது. பின்னர் அவன் அஷூருக்கு சென்று நினிவே, ரெகபோத், காலாக் போன்ற நகரங்களை கட்டினான். மிஸ்ராயிம் சந்ததியில் இருந்து எகிப்தியர்கள் மற்றும் பல கடலோர மக்கள் தோன்றினர். கானானின் சந்ததியிலிருந்து சீதோனியர்கள், எபூசியர்கள், எமோரியர்கள் போன்ற மக்கள் உருவானார்கள். கானானின் தேசம் பின்னாளில் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்படவிருந்த தேசமாக இருந்தது. சேமின் சந்ததி. சேம் நோவாவின் மூத்த மகன். அவனுடைய சந்ததி தேவனின் திட்டத்தில் முக்கிய இடம் பெற்றது. சேமின் மகன்கள் ஏலாம், அஷூர், அர்பக்சாத், லூத், ஆராம். அர்பக்சாத்தின் சந்ததியிலிருந்து ஏபேர் பிறந்தான். ஏபேரின் பெயரிலிருந்தே எபிரேயர் என்ற பெயர் வந்ததாக கருதப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களின் வேர்கள் இந்த சேமின் சந்ததியிலேயே உள்ளன. ஆராமின் சந்ததியினர் சிரியா பகுதிகளில் குடியேறினர். ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் மொழி, தேசம், ஜாதி என பிரிந்து வாழ்ந்தனர். முடிவு. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் ஜலப்பிரளயத்திற்கு பிறகு உலகம் எவ்வாறு மீண்டும் நிரம்பியது என்பதையும் மனிதர்கள் பல ஜாதிகளாகவும் மொழிகளாகவும் தேசங்களாகவும் பிரிந்ததை விளக்குகிறது. இது தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக நடந்தது. எல்லா ஜாதிகளும் ஒரே குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் என்பதையும் தேவன் மனித குலத்தின் மீது வைத்திருந்த கட்டுப்பாட்டையும் இந்த அதிகாரம் தெளிவாக காட்டுகிறது.